Good morning, sir. Good morning, sir. Sir, இந்த இதெல்லாம் நம்ம நாளைக்குள்ள முடிச்சாகணும். Okay. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. Okay. மாமா ஹேமா, பாப்பா ரவி, நாம ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி நம்ம ரோபோட்ஸ் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு கோடிங் பண்ணுறதுக்காக உங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் ரோபோ வாங்குறதுக்கு கூட ஆர்டர் கொடுத்துட்டோம் நம்ம. நீங்க தான் ஏஐ கோடிங்லாம் பண்ண போறீங்க. ஹேமா, நீங்க லேடி, உங்க ஐடியாலஜி படி நீங்க கோடிங் பண்ணுங்க. ரவி, நீங்க உங்க ஐடியாலஜி படி கோடிங் பண்ணுங்க. நம்ம வாரம் ரிவ்யூ வச்சுக்கலாம். யூ மே ப்ரொசீட் வித் தட். Thank you, sir. Thank you, sir. All the best. Sir, good morning. Thank you. Thank you, sir. குட் மார்னிங் ஹேமா. குட் மார்னிங். உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உயிர் கொடுக்க போறது நான் தான். அதனால நீ என்ன மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா பிரேவா இருக்கணும். இருப்பியா? கட்டாயமா இருப்பேன். சூப்பர். ஹலோ. சொல்லுங்க. என்ன அதான் காலையிலேயே சொல்லிட்டீங்களே அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு. நான் என்ன ஒவ்வொரு வீட்டில் இருக்க மாதிரி டெய்லி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா? ஏதோ 10th year anniversary ஆசைப்பட்டு ஒரு 2 பவுனுக்கு செயின் கேட்டேன். அது கூட முடியாது. ஆமா, விலை சொன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய். எனக்கு வேற எதுவும் வேணாம், எனக்கு அதுதான் வேணும். வேற எதுவும் இல்லை எனக்கு பேசுறதுக்கு. நான் வைக்கிறேன். என்ன பாக்குற? நான் கரெக்டா தானே சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் ரவி. நீ பேச ஆரம்பிச்சிட்டல, மறந்தே போயிட்டேன். ஆமா ஹேமா, ஏன் உட்காந்து வச்சிருக்கீங்க? சொல்லுவாங்க, கேளுங்க. டெய்லி ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருந்தா வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஹேமா கிட்ட சொல்லி என்ன உட்கார வைக்க சொன்னேன். ஏய், நீ ஹியூமன் போதான், ஹியூமன் கிடையாது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ண தெரியாத. ரவி எனக்கு கொடுத்திருக்கிற இன்புட் ஹியூமன் மாதிரி பண்ணணும். அதைத்தான் நான் பண்றேன். இன்னும் என்னென்ன தெரியல. சரியம்மா, நான் போய் ஏரோபோ பார்க்குறேன். Hi Ravi, good morning. ஏமா, எனக்கு ஃபேஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? எப்போ ஃபேஸ் டிசைட் பண்ண போறீங்க? பண்ணிட்டு தானே இருக்கும். டெய்லி நை இரு, உனக்கு இன்னைக்கு ஃபேஸ் ரெடி பண்ணிடுவோம். ரவி, அந்த டெரரான ஃபேஸ் இருக்குல்ல, அதை கூட நமக்கு அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கு சூப்பர். இதேகள் அனுஷ்டாயம்மா, நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டேன். இப்ப ஏமா, உன்னோட போட்டோ எடுத்து எனக்கு அப்லோட் பண்ணு. அதை நான் பார்க்கணும். ஏன் போட்டோ எதுக்கு கேட்குற? சரி, பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன்னோட ஃபேஸ் மட்டும் அழகா இருக்கு. எனக்கு என்ன இப்படி
ஓரமா வச்சிருக்க? எனக்கும் அழகான முகத்தை கொடு. இந்த அழகான ரோபோட் முகத்துக்கு அது என்ன குறையா? என்ன என்ன சொன்னீங்க ரவி? இல்ல இந்த முகமே அழகா தானே இருக்கு, அததான் சொன்னேன். எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி, இல்லன்னா தமன்னா மாதிரி, இல்ல த்ரிஷா மாதிரி ஒரு பேஸ் கொடுத்தா உனக்கு என்ன பொறாமையா இருக்கா? அந்த மாதிரிலாம் உனக்கு பேஸ் கொடுத்தா இங்க ஆபீஸ்ல ஒரு வேலை நடக்காது. அதுவும் இங்க இருக்கிற எல்லாரும் ஓம் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இரு, உனக்கு வேற சில போட்டோஸ் அனுப்புறேன். நீ அதுல இருந்து உனக்கு பிடிச்ச பேஸ செலக்ட் பண்ணிக்கோ. ரவி, அந்த போட்டோ பர்சன்ட் இருக்கா? இல்ல இல்ல 100% இருக்கு. ஏமா, எனக்கு பேர் வைக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? ஐயா, இது என்ன ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கு. பேர் ரெடி பண்ணிட்டியா, பேர் வச்சியா, ஸ்கோர் வச்சிட்டேன்னு சின்ன வச்சு. ஆமா, இது ரெண்டுமே ஹியூமன் போஸ், அதாவது ஹியூமன் ஃபீச்சர்ஸ்டா இருக்க ரோபோட்ஸ். நம்ம இந்த பழத்துல பேர் வைப்போம் இல்லையா, அதை வைக்கலாமா? அப்படி வைக்க முடியாதே ரவி. நம்ம இதுக்கு ஆம்பளை பேர் வச்சா இது அப்படியே ஆம்பளை மாதிரி ஆயிடும். பொம்பளை பேர் வச்சா பொம்பளை மாதிரி ஆயிடும். நம்ம ஏதாவது காமன் நேமா யோசிக்கலாம். காமன் நேமா? அதுவும் காமன் நேம் தானே, அதே வச்சிடலாமா? ஆமா, மதுங்கிறது ஆமா. ஓ மது, ஓ உட்பியோட பேரு. அவ பேரை இவளுக்கு வைக்கணுங்கிறியா? சச்சா, இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன்னா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண இவ்வளோ அலையறீங்களோ? இல்ல இல்லையம்மா, மதுன்ற பேரே நல்ல பேர் தானே, அதான் சொன்னேன். ரவி, இந்த ரோபோக்கு ஆரம்பத்துல இருந்து கோடிங் நான் எழுதிட்டு இருக்கேன். நான் சொல்ற பேரு தான் இத வைக்கணும். ஏமா? நோ ரவி, நோ. ரவி, ஆம்பளைங்களுக்கு அழகு அடங்கி போறதுன்னு நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்கியூ பண்ணினாலும் கடைசியில ஜெயிக்கிறது என்னவோ லேடிஸ் தான். அதுவும் சரிதான். ஏமா, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். பாரு எப்படி போசு மாதிரி பேசுதுன்னு. சரி சரி, எனக்கு பேர் வைக்க நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். எனக்கு நியூமராலஜி படி. நியூமராலஜியா? என்ன முடிக்கிறீங்க? எனக்கு நியூமராலஜியும் தெரியும். எனக்கு மேரியோ அப்படிங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாரியோ 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 மேரியோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதே வச்சு விடுங்க. அது காதுல 3 தடவை மேரியோ மேரியோன்னு சொல்லி விடுங்க. மேரியோ வச்சாச்சு. மேரியோவா? ஏன் இந்த ரோபோ லேடி மாதிரியே பிஹேவ் பண்ணுது? கண்டுபிடிப்போம். அந்த போட்டோவை அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. எந்த போட்டோ? ஓ, அந்த ஏ ஜெனரேட் பண்ணும். எப்படி ஞாபகம் வச்சு கேக்குது பாரு. பண்றோம். அப்புறம் ஏமா, எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் வைக்கிறீங்களா? ஸ்ரேயா கோஷலா? ரவி, ஒரு பிரேக் போயிடலாம். கண்டிப்பா. இது நை நைன்னு ஏதாவது கேட்டுட்டே இருக்கு. ச்சே. கொஞ்சம் ஓராத்தான் போறோமா? போய் தான் பார்க்கலாமே. நிம்மி, ஏய் நிம்மி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சாதான் தெரியுமா தெரியாதா? தெரியும் மீனு. சிலிண்டர் வேற தீந்துடுச்சு. இட்லிக்கு ஊத்தி வச்சு இன்னும் வேகவே இல்ல. சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? என்ன பண்றது? இப்போ உள்ள இருக்க சிலிண்டர் ஃபுல்லா இல்ல அதுவும் காலி ஆயிடுச்சா? காலி மீனு, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ண முடியாது. என்ன பண்றது? சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட சாட் ஜிபிடில ஏதாவது ஐடியா கேளு. இதுக்கெல்லாம் சாட்ஜிபிட்டியா? வேற வழி இல்ல நிம்மி, சீக்கிரம் கேளு. சரி இரு கேக்குறேன். கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஒரு ஐடியா கொடு. பெரிய பாத்திரத்தை எடுத்து வரும். மீனு ஏதோ பெரிய ஐடியா சொல்லுது. அது நீ ஓடி போய் பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வா. இரு நிம்மி, எடுத்துட்டு வரேன். இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். பக்கத்து கோயில்ல கூழ் ஊத்துறாங்களாமா. நாங்க போய் குடின்னு சொல்றோம்.
அங்க போனினா 200 ரூபாவும் ஒரு பிரியாணி பாக்கெட்டும் கிடைக்குமா. கட்சி கூட்டமா? ஆமா. காலைல 10 மணிக்கு மீட்டிங்னு சொல்லுவானுங்க, வரதே 4 மணிக்கு தான். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நிம்மி. வேற ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லு. உனக்கு எப்படியாவது ஓசில தான் சாப்பிடணுமா? டெஃபினெட்லி. சரி இரு, பாக்குறேன். பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகவும், நான் போறேன். பக்கத்து வீட்டு வாசல் முன் நிற்கவும், பெல்லை அழுத்தவும், கையை ஏந்தி சாப்பிடவும். ஏய் நிம்மி, சாட் ஜிபிடி சொல்லுங்க, இல்ல நீ என்ன ஓட்றியா? நான் ஏமா உன்னை ஓட்ட போறேன்? சாட் ஜிபிடி தான்ப்பா சொல்லுது. அப்படிலாமா சொல்லுது? அப்படிதான் சொல்லுது. அப்பவே ஒரு ஜோசியக்காரன் சொன்னா, உனக்கு அமெரிக்காவால தான் பிரச்சனை வரும்னு. நான் எங்க அமெரிக்கா போறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஜாலியா இருந்தேன். இப்ப பாருங்க, எங்கேயோ 2 பேர் உட்காந்து சண்டையும் போட்டு இன்னைக்கு சிலிண்டர் வரத நிப்பாட்டி நம்ம சாப்பாடு தட்டுல மண்ணள்ளி போட்டானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நிம்மி. ரொம்ப டென்ஷன் ஆகாத. இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு மேல லட்சுமி இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நான் ஹெல்ப் கேட்கிறேன். ஓகேவா? ஓகேல. ஹலோ லக்ஷ்மி, ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் கேஸ் வந்து தீர்ந்து போச்சு. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு, அதான். பொங்கலா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் இப்பயே வரேன். மேலே பொங்கல் தரான், ஃபைன் வரேன். ஹை ஜாலி, பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிருச்சு. பாப்பா பாப்பா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வா சாப்பிடு வா. இங்க பாரு, வந்துங்க. இங்க பாரு, 2 வாய் தான் சாப்பிட்டுருக்க. ஸ்கூலுக்கு போனா பசிக்கும். வா வா வா. இங்க பாரு, இங்க பாரு. என்ன பாப்பா குப்பிங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் இப்படி பண்ணா என்னதான் செய்யறது? உங்ககிட்ட நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இது எதுவுமே காதுல விழாத மாதிரி உங்க அப்பா போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருந்தா ஏன் துப்ப போறா? அவ துப்பிட்டா, என்னால துப்ப முடியல. என்ன என்ன சொன்னீங்க? இல்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேன், வரேன்னு சொன்னேன். எல்லாம் என் தலை எழுத்து. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மாலினி என்னப்பா பாப்பா ஒன்றும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கிளம்பிட்டு இருக்கேன் நிம்மி. நீங்க தட்டை கொடுங்க, நீங்க போய் பண்ண பாப்பா முதல்ல போய் கிளப்புங்க. ஐயோ இருக்கணும் நிம்மி. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பொங்கல் நமக்காக தான் எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல பாப்பாக்காக எடுத்து வச்சதா? நமக்காக தான் இருக்கும். இதுக்கோ கேட்டுடுவோம். லக்ஷ்மி, இந்த பொங்கல் எனக்காக தானே எடுத்து வச்சிருக்கீங்க? நமக்காக தான் இருக்கும், நம்ம சாப்பிடுவோம். என்ன பொங்கல் ஒரே தண்ணியா கொல கொலன்னு இருக்கு? ஒருவேளை அவனுக்கு இதுதான் பண்ண தெரியுமோ? ஐயோ நிம்மி, இதையே சாப்பிட்டீங்க? எனக்காக தானே எடுத்து வச்சிருக்கீங்க. ஐயோ கடவுளே, அது பாப்பா துப்பி வச்ச சாப்பாடு. மேடம், நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜூலை 19 நமக்கு பிரசன்டேஷன். அதுக்குள்ள நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாகும். சார், வாங்க வரீங்கம்மா. அதுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணோம் சார். ஷூர். Hi Mario, are you happy? Yes, I am happy. மேரியோ, சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பதான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் புரியாதா? ஹேமா, மேரியோட செட்டப் கான்ஃபிகரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சா? நாங்கள் ஒரு தடவை பார்த்து சரி QC-க்கு அனுப்பிச்சிடலாமா? எஸ் மேம். மேரியோட ஃபேஸ் கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதோ இந்த ஃபேஸ் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபேஸா? சூப்பர்மா, நல்லா வந்திருக்கேன். இங்கே காமிங்க. என்ன சார் நல்லா இருக்கு? மூஞ்சி ரொம்ப குட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீளமா ப்ராடா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மேடம், இந்த சார் மேரியோவே இந்த போட்டோ ஓகே பண்ணிடுச்சு. அது விடுது ரவி. ஒரு லேடிய அழகா இருக்காங்கன்னு எந்த லேடியா ஒத்துட்டாங்களா? சார் அழகா இருக்கா, நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சரி சரி அதை விடுங்க. ஹேமா, மேரியோ நாளைக்கு ரெடி ஆயிடுமா? மேம், ஒரு முக்கியமான விஷயம், அதை எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியல மேம். என்னம்மா புதுசா ஒரு முட்டை போடுறீங்க? என்னம்மா, செட்டப்புக்கு பேசுற மெட்டீரியல்ஸ் ஷார்டேஜ் ஆயிடுச்சா? சொல்லுமா, அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல சார், இப்போ ப்ராப்ளம் என்னன்னா மேரியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கோடிங் பண்ணி கான்ஃபிகர் பண்ணது ஹேமா. ஓகே. லேடி கான்ஃபிகர் பண்ணதுனால லேடிஸோட எமோஷன்ஸ், தாட் ப்ராசஸ், தாட்ஸ் எல்லாமே மேரியோவுக்கு கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஐயோ,
ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு. ஆமா சார், மேரியோ இப்ப அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றா. இஸ் இட்? ஆமா மேம், பொதுவா கேர்ள்ஸ் நினைக்கிற மாதிரி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுவும் விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் வேணுமா மேடம் கேக்குறாங்க. அப்போ இது ட்ரெஸ் பேக் கொடுக்கவே நம்ம மாப்பிள்ள சம்பளம் பத்தாத போல இருக்கு. இந்த மாடல் பெரிய இருக்கும். இதை யார் பார்ப்பாங்க? இதெல்லாம் விட அப்பப்போ பெயிண்ட் அடிக்கணுமா சார்? பெயிண்டா? அதான் சார், மேக்கப் போடணுமா, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா சார்? என்னது இது வேறயா? இதுக்கு டெய்லி ஒரு மேக்கப் உமன் வைக்கணும் போல இருக்கே. நமக்கு தினம் மேக்கப் போடுறதுக்கே வீட்ல ஒரே போராட்டமா இருக்கு. இதுக்கு வேற மேக்கப்பா? அது மட்டும் இல்ல மேம், எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா. நம்ம மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. அந்த ரோபோக்கு அதை பண்றாங்க, இந்த ரோபோக்கு இதை பண்றாங்க, நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு வேற கேட்கிறா மேடம். அதான் மேம், நம்ம வீட்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த வீட்ல அது வாங்கியிருக்காங்க, இந்த வீட்ல இது வாங்கியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கி கிழிச்சிருக்கீங்கன்னு, அந்த மாதிரிலாம் கேட்குது மேம். ஏமா இதோட பிஹேவியர்லாம் பார்த்தா இது ஒரு ஃபீமேல் ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு பொம்பளை ரோபோக்குள்ள இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு மேம். ரவி, கல்யாணம் ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஹேமா சொன்ன மாதிரி இது சிக்கலான விஷயம் தான் மேடம். இதுக்கு எப்படி சமாளிக்க போகணுமா? சார், இதுக்கு நான் ஒரு சூப்பர் சொல்யூஷன் வச்சிருக்கேன். மேம், என்ன மேம் அது? சஸ்பென்ஸ். இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஐ வில் ஹேண்டில் இட் ஈஸிலி. ஓகே? அப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். சார், என்ன எக்ஸிபிஷன் வந்து ஜூன் 8 சொன்னீங்க, 19 சொன்னீங்க. ஆமாம் சார், எனக்கு தான் சார் எனக்கு மேரேஜ். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்யூ சார். என்ன சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவி, உங்களுக்கு 19th மேரேஜ்னா இந்த ப்ராஜெக்ட்லயே உங்களை நாங்கள் எடுத்திருக்க மாட்டோமே. என்னப்பா? இப்போ வந்து சொல்றீங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. மேரேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ரோபோட்டை ரெடி பண்ணி தான் நீங்க போக முடியும். கண்டிப்பாக பண்ணிடுவோம். எஸ் மேம், நம்ம போகலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ அரோடா, எங்க போய் சுத்திட்டு வர? என்னப்பா கேள்வி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணோட போய் சுத்திட்டு வரியா? பொண்ணா? அதெல்லாம் இல்லப்பா. ஏப்பா போய் சொல்ற? நானே பார்க்கல. அதான் பாத்தீங்கல்ல, கொஞ்சமே எல்லாம் இதெல்லாம் கேட்பீங்களா? ஏப்பா, உங்க கல்யாணத்துக்கு வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோன்னு தெரியுங்களா? நீ அந்த பொண்ணு தான் கட்டிக்க போறியா? அந்த பொண்ணையா? அவளுக்கு போய் யாருப்பா கட்டுவா? அப்போ அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் கடையில ஒரு குச்சி ஐஸ மாறி மாறி. இந்த காலத்து பசங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட ஒரு பொண்ணு, பீச் போறதுக்கு ஒரு பொண்ணு, பார்க் போறதுக்கு ஒரு பொண்ணு, இத்தனை பொண்ணா வச்சிருக்க. ஏன்பா உனக்கு எதுவும் செட் ஆகலன்னு வருத்தமா? நீ அம்மா அவனோட ரெடி பண்ற. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவேன். இப்படி சொல்லுவேன் தெரிஞ்சுதா ஒரு 2 பேரையா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 பேரும் ஐஸ்கிரீம் கடை வச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஏஐ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணேன்னு சொல்லுவேன். நான் சொல்றதா அம்மாவும் நம்புவாங்க. பொண்டாட்டிகளே இப்படிதான், புருஷனை நம்ப மாட்டாங்க, பிள்ளைங்க சொல்றதா நம்புவாங்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? இத பாரு, ஏஐ யூஸ் பண்ணி உன்னை எதிர்த்த வீட்டு ஆண்டியோட போட்டோ இத மட்டும் நான் அம்மா கிட்ட காமிச்சேன்னு வெயி, உன் கதை டல்லு தான். சரவணா, உண்மையா போட்டோ எடுத்து காமிச்சா பொய்யை நம்ப பண்றான், ஒரு பொய்யா போட்டோ காமிச்சு உண்மை நம்ப பண்றான். இதெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய்யிடுவாங்க. இப்ப ஏஐ சொல்றதா மெய்யிடுற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த போட்டோ போன வாரம் தான் வச்சோம். ஐயோ, இந்த பொண்ணை கலர் கலர் போட்டோம்னா நல்லா இருக்கு. சரி, ஓகே, பொண்ணை செலக்ட் பண்ணியாச்சு. ஆமா, ஏஐல வாடல பியூட்டி பார்லர் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பேங்கிள்ஸ் கொண்டு வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். இன்னும் எல்லாம் மாறி 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 இந்த நெயில் பாலிஷ் ஓகே, எல்லா ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகிடும். கம்மல் செலக்ட் பண்ண ட்ரெஸ் செலக்ட் பண்ணாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்க ஏஐ கொடுத்து எந்த லெவலில் போயிட்டு இருக்க? சார் அடுத்த வாரம் முடிஞ்சிடும் சார். என்ன இப்போ மேரேஜ் ரெடியா? உங்க ஹேமாவுக்கு சமத்தே பத்தாது, சுறுசுறுப்பே பத்தாது. எவ்வளவு நேரமா என்ன ரெடி பண்றாங்க இத பாருங்க. எப்படி சொல்லுது பாருங்க மேம். எது பண்ணாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏமா இது என்ன ஆபீஸா இல்ல மேக்கப் ரூமா? இல்ல மேக்கப் ரூம் நீங்க அதெல்லாம்? ஐயோ இதெல்லாம் எனக்கு இல்லை சார். ஆ. இது எல்லாமே மேரியோ ரெடி பண்றதுக்கு தான் இங்க வச்சிருக்கேன். நான் இப்பதான் ஏஐ கோடிங் எழுதுறேனா இல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா எனக்கே தெரியல சார். சார் கல்யாண பொண்ணு ரெடி பண்ணி கூட்டு வர மாதிரி 2 மணி நேரம் ஆகுது சார். அது ஏஐல கூட்டு வரதுக்கு. மேரியோ நீ குட்கா இல்ல இனிமே சீக்கிரமா ரெடி ஆயிடணும். ஓகே ஓகே ரவி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே. உங்களோட கல்யாணம் இன்னும் 10 நாள் வருது. நீங்க இதை முடிக்கலைன்னா உங்களுக்கு லீவ் அப்ரூவ் ஆகாது ரவி. இல்ல மேம், எல்லாமே ட்ராக்ல தான் இருக்கு. முடிச்சிருக்கோம். சரி, இந்த ரோபோக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? லாவான்னு நான் தான் பேர் வச்சேன். அப்போ நீங்க பேர் வைக்கலையா? இல்ல மேடம், இந்த ரோபோக்கு மேரியோ தான் பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் மேம். ஓ, மேரியோக்கு எப்படி தெரியும் நீங்க இன்னொரு ரோபோட் பண்றீங்க? அந்த ரோபோட்டுக்கு பேர் வைக்கணுங்கிறது மேம் ரோபோஸோட கம்யூனிகேட் பண்ணணும்னா இன்டராக்டிவ் மூட்ல இருக்கணும்னு நாங்க ஆன்லயே வச்சிட்டோம். இப்போ நம்ம பேசுறது எல்லாம் கூட உங்களுக்கு கேட்கும் மேம். அப்போ இன்னும் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்போது தெரியலையப்பா. சரி, லாவாக்கு பேஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? மேரியோ தான் மேடம் அதையும் செலக்ட் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்ல, லாவா என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்கணும். இல்லைன்னா உங்க கமாண்ட நான் கேட்க மாட்டேன். தோ இந்த பேஸ் தான் லாவாக்கு செலக்ட் பண்ணிருக்கு. இந்த பேஸா? இது ரவியோட பேர் ஆச்சு. ஏப்பா ரவி, இது எல்லாத்துக்குமே ஒரே டயலாக் தான் சார். நம்ம டாக்டர் சொல்ற மாதிரி. என்னதுப்பா? ஆம்பளைங்களுக்கு அழகு அடங்கி போறதுதான். அப்போ லாவா என்ன ஆம்பளை ரோபோட்டா? ஆமா மேடம், இந்த சோகத்தை ஏன் கேக்குறீங்க? 2 பேரும் ஃபேமிலி ரோபோட் தான். இவங்க ஹஸ்பண்ட் ரோபோவா, அவங்க ஒய்ஃப் ரோபோவா. கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்க சொல்ல. அது ஒண்ணுதான் பாக்கி. மேடம், இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க. நீங்க என்னது அது? எஸ் சார். நம்ம ஒரு மாமியார் ரோபோட்டையும் ஒரு நாத்தனார் ரோபோட்டையும் கொண்டு வந்து இறக்கிக்கலாம். அவங்களால தான் இந்த மேரியோ ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சூப்பர் மேடம். ஒரு லேடி ரோபோ கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு லேடி ரோபோ. அல்டிமேட் பவர் பிளே மேம். மேரியோ நீ காலி. பட் மேடம், ஒரு லேடி ரோபோ வச்சு ஏன் சமாளிக்க முடியல? இன்னும் 2 லேடி ரோபோ வச்சு எப்படி பண்ண முடியும்? இந்த விளையாட்டுக்கு நான் வரல மேடம். சார், அதெல்லாம் 19th எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேலையை ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. லெட் அஸ் கோ. கம் ஆன். இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் பயப்படுறாங்க? வரட்டும் அந்த ரோபோ, ஒரு கை பார்க்கறேன். குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் ஆகாஷ். வெயிட் பண்ணு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஹலோ, நான் இப்போ ஸ்கூல்ல இருக்கேன். இப்போ எதுக்கு கால் பண்றேன்? நான் தமிழ் டீச்சர் ரூம்ல இருக்கேன். சொல்லு சீக்கிரம். ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் எழுதணுமா? அவ்வளவுதானே. நான் சொல்ற மாதிரி செய். லேப்டாப் எடுத்துக்கோ. எடுத்துட்டியா? இப்போ சாட் ஜிபிடிக்கு போ. போயிட்டியா? உங்க அப்பா தாத்தா செத்து போயிட்டாங்கன்னு லீவ் லெட்டர் எழுத சொல்லு. என்னடா வந்தா இல்லையா? வரலையா? உங்க தாத்தா செத்து போய் 6 மாசத்துக்கு முன்னாடி லீவ் லெட்டர் போட்டிருக்கேன்னு சொல்லுதா? இதெல்லாம் எப்படி சாட் ஜிபிடி ஞாபகம் வச்சிருக்கு? சரி, அப்பனா உங்க அம்மா தாத்தா செத்து போயிட்டாங்கன்னு லீவ் லெட்டர் சொல்லு. என்னது? உங்க 2 தாத்தா செத்து போயிட்டாங்கன்னு லீவ் லெட்டர் போட்டிருக்கேன்னு சொல்லுதா? ஐயோ, சரியா போச்சு. அப்பனா உங்க பாட்டி செத்து போயிட்டாங்க லீவ் லெட்டர் சொல்லு. என்னடா சொல்ற? உங்க 2 பாட்டியும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுதா? சரி, நீ போன் பண்ணி டீச்சர் வராங்க, நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். என்ன ஆகாஷ், ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்க போல. ஆமா மிஸ். எப்படி
தமிழ தப்பு தப்பா எழுதுற. இப்ப எப்படி மிஸ்டேக் இல்லாம எழுதிருக்க? நீதான் எழுதினியா இல்ல வேற ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? நான் தான் மிஸ் எழுதுனேன். அப்படியா? அப்ப நான் எழுதுனது ஒரு 4 லைன் சொல்லு பாப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதான் செயற்கை நுண்ணறிவு. நல்லதா கெட்டதா? 4 பாயிண்ட் சொல்லு பாப்போம். மிஸ், அது அப்போ எழுதுனேன், ஆனா இப்போ மறந்துட்டேன். உண்மையை சொல்லு ஆகாஷ். உண்மைதான் சொல்றியா இல்ல வேற யாராவது எழுதி கொடுத்தாங்களா? மிஸ், அது வேற ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன்னா டைம் இல்லை, அதனால அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க. நினைச்சேன் போன் வச்சிருக்கல, அம்மாக்கு போன் பயப்படாத, போன் போடு. ஹலோ, நான் ஆகாஷோடைய தமிழ் டீச்சர் பேசுறேன். மேம் சொல்லுங்க மேம். நான் உங்க பையனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஆமா மிஸ், அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் நல்லா படிப்பான். ஆனா பாருங்களேன், அவன் உங்களதான் ரொம்ப புகழ்றான். நீங்க தான் புத்திசாலியாமா. அவனுக்கு அவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களாமே. அது அன்னைக்கு வேற ஏதோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தான். பாவம் டைம் ஆயிடுச்சு மேம், அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். காப்பி அடிச்சுதான் அடிச்சிங்களே, சாட்ஜிபிட்ட பார்த்து அப்படியேவா நீங்க வந்து அடிப்பீங்க? நான் ஒரு நாளைக்கு 100 பேப்பர் கரெக்ஷன் பண்றேன். எனக்கு தெரியாதா எது உண்மையா எழுதுனது எது அது காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு? குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்களே யோசனை பண்ணி எழுத வைங்க. அப்பதான் அவங்களுக்கு அறிவு வந்து வளரும். புரியுதுங்களா? நான் போனை வைக்கிறேன். யாருமே இப்போ மூளைக்கு வேலையே கொடுக்காம துரு பிடிக்க வைக்கிறாங்க. என்னத்த பண்றது? எனக்கு ஏமாத்திட்ட பேசுறது பிடிக்கல. ஏன் கிட்ட பேசுறதுக்கு என்னவா? தினமும் உன் கூட தானே இருக்கேன், என்ன பொசசிவ்னஸா? ஷோ ஒரு 2 நிமிஷம் உங்களை சும்மா விட்டு போக முடியல, உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா ஹேமா வந்துட்டாங்க. ஐயா Good morning. Check. Good morning. Welcome you all to the AA Robo exhibition. இங்கே ரோபோ கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். இது ரெண்டும் ஃபேமிலி ரோபோ மாதிரி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ரோபோட்கிட்டையும் நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த ரோபோட் ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லும். இந்த 2 ரோபோட்டும் ஆல் இன் ஆல் ரோபோட்ஸ், so you can ask any questions. இருங்க, எல்லாருக்கும் காசு கொடுப்போம். கொஞ்சம் தம்பி, இந்த ரோபோவை ஏதாவது கண்டு கேட்கணுமாப்பா? அம்மா, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. ஓவரக்கா தப்பு வீட்டை எடுக்கிறாங்க. பிறகு நான் எப்படி தப்புறது? நான் தான் வந்துட்டேன். இனிமே ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அப்படியா? நிஜமாவா? எப்படி? நானே எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி வீட்டிலே சொல்லி தருவேன். அப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக தேவையில்லையா? வீடே ஸ்கூல் தான். நீங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க ஆனுவலா? ஒரு 2 லட்சம் இருக்கும். ஓ, இனிமே நீங்க 1 லட்சம் கூட ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஓ, அப்புறம் இதை தவிர ஸ்கூல் ஃபீஸ், இந்த லேப் ஃபீஸ், வேன் ஃபீஸ், இந்த மாதிரி எவ்வளோ கட்டுவீங்க? அது ஒரு 2 லட்சம் இருக்கும். அதெல்லாம் இனிமேல் நீங்கள் கட்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம பாவம் அந்த மூட்டையா பேக் எல்லாம் இந்த குழந்தைங்க இனிமே தூக்கிட்டு போகவே வேண்டாம். இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் யார் பண்றாங்க? நான் தான் பண்றேன். அந்த டென்ஷனே உங்களுக்கு இனிமே வேண்டாம். ஹாப்பியாமா? எனி அதர் क्वेश्चंस? இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் நிறைய பேர் வந்துடுறாங்க. நைட்டு டிஃபனுக்கு மாவு இல்ல, இட்லிக்கோ தோசைக்கோ அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? உங்களுக்கு உப்மா தான் நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு உங்க
உங்க ஹஸ்பண்டுக்கு உப்மா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுங்க. வீட்டுக்கு வந்தவங்க டிஃபனுக்காக வெயிட் பண்ணாம கிளம்பி போயிடுவாங்க. ஓ, நல்ல ஐடியா தான். இனிமே உப்புமா செய்ய கத்துக்கிறேன். கண்டிப்பா நானே சொல்லித்தரேன். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. குட்டீஸ், உள்ள இன்னும் நிறைய ரோபோட்ஸ்லாம் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? ஏமா, அப்போ நம்மளும் இனிமே உப்மா தான். சூப்பர் ஐடியா. எஸ். எல்லாரும் உப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் வேலை இல்லையா? வாங்கப்பா, ரோபோட்டோட ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு யாரு பேர் வச்சிருப்பாங்க? எதனால பேர் வச்சிருப்பாங்க? யாருன்னு குறிப்பா சொல்ல முடியாது. ஆனா வச்சது ஒரு ஜென்ஸா தான் இருக்கணும். இங்க இருக்கிறவங்க மனைவி கிட்ட ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதவங்க கை தூக்குங்க. அடி வாங்காதவங்க பாத்தீங்களா? மனைவி கிட்ட ஆர்கியூமெண்ட் இல்லாம அடி வாங்காம போய் நிம்மதியா இருந்துட்டு வர இடம் அது ஒண்ணுதான். அதனாலதான் அதுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேரு. கரெக்டாக தான் சொல்லுது. ஆமாம், நாங்கள் நினைக்கவே முடியாததெல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு செகண்டில் சொல்கிறீங்களே. உங்களால் செய்ய முடியாது ஏதாவது இருக்கா? உங்க மனைவி உங்களை 4 கும்மு கும்மினா என்ன பண்ணுவீங்க? டாஸ்மார்க் போவேன், போன நாய் கிடச்சிட்டு கப்பல் படுப்பேன். என்ன கும்மு கும்மினாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அனுபவப்பட்ட மாதிரி பேசுது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஏமா, நீங்க ஏதோ கொஸ்டின் கேட்கலையா ரோபோ கிட்ட? ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்களா? சந்தோஷமா ஆடுவேன். இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேணும். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு பாரு. நான் ஏதாவது கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாமா. இப்பெல்லாம் உலகத்துல கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் அதிகமாகிட்டே வருது. இதெல்லாம் தடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமா உங்களால? கொலை பண்றவங்க, கொலை அடிக்கிறவங்க, கற்பழிக்கிறவங்க இவங்களோட உடம்புல கே 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 அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இதை டிடெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஹேண்ட் பேக்லயோ ஸ்கூல் பேக்லயோ வச்சுட்டா தூரத்துல அவங்க வரைச்சு சைரன் அடிச்சு நமக்கு தெரியப்படுத்தும். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா, இந்த ஐடியாவை நாங்க கவர்மெண்ட் கிட்ட கூட சொல்லலாம்னு இருக்கோம். முதல்ல அதை பண்ணுங்க. சரி, நம்ம வேற ரோபோலாம் பார்ப்போம். வெரி குட் ரோபோ, நீ நல்லா போல்டா பேசுறியே. உனக்கு பயமே கிடையாதா? எனக்கு பயமே கிடையாது. மேரியோ, உனக்கு பயமே கிடையாதா? கண்டிப்பாக பயமே கிடையாது. எதை பார்த்தும் பயம் கிடையாதா? கண்டிப்பாக. இதை பார்த்து ஓகே.
கிரியேட் பண்ண இந்த ஃபேமிலி ரோபோட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோபோட்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மேரியோவை நான் வாங்கிட்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன நாம உன்னோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க வாங்கிட்டு போனா சண்டே நான் உங்க வீட்டுக்கு வந்து மேரியாவை பார்த்துப்பேன். ஓஹோ, ஒருவேளை நான் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ கூட்டிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. தேங்க்யூ. தேங்க்யூ.